நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா நான் ஏன் இப்படி தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்கேன் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு கிடைச்சிடும். இங்க பாருங்க, நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதி பார்த்தீங்களா, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஓகே, அதாவது என்னுடைய புரிதல் என்னன்னா, ஒரு 3 விஷயம் இருக்கு யூடியூப்ல. முதல்ல கார்ப்பரேட்னா அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை நீங்க தூக்கி போடுறீங்க. கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு, இல்ல டைரக்டா ஸ்ட்ரைக் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், இதெல்லாம் விட மிக மிக ஒரு ஒஸ்டானது அப்படின்றது இதுதான். ஏன்னா இதுக்கெல்லாம் உங்க சேனலை வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. பட் இது அதாவது கொஞ்சம் தள்ளி வரும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தள்ளி வரும். நம்ம ஏதாவது பண்ணி வந்துட்டு அதை காப்பாத்திடலாம், ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாத்திடலாம். பட் இது அப்படின்றது எடுத்த உடனே இவ்வளோ நாளுக்கு உங்களால எதுவுமே பண்ண முடியாது, இவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு எல்லாமே அவ்வளோதான் காலி, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி. பட் இது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்படிதான் சொல்றான். இது அவ்வளோ பெரிய மிஸ்டேக் தான், ஆமா அவ்வளோ பெரிய மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இது என்ன மிஸ்டேக் தெரியுங்களா? லோ வேல்யூ கண்டென்ட்டுக்கு இந்த மாதிரி வேலையை அவங்க பார்க்குறாங்க. இதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்படின்றத வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த லோ வேல்யூ கண்டென்ட்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எனக்கு என்ன நடந்தது, ஸோ அடுத்தது இந்த லோ வேல்யூ கண்டென்ட்னா என்ன அப்படின்றது நான் இப்போ ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுக்கிறேங்க. அவன் வீடியோ ப்ளே பண்ண மாட்டேன், ஸோ அதை இங்கேயே உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு வீடியோவை வந்து முழுமையாக பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவர் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ போடுவார், இப்படிதான் வீடியோ போடுவார். பேக்ரவுண்டில் பிக்சர் வரும், அந்த மாதிரி தான் போடுவார். பழசெல்லாம் வந்துட்டு இதுதான் வரும். அவருடைய முகம்லாம் வராது. பேக்ரவுண்டில் இந்த மாதிரி வந்துட்டு எடிட்டிங் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் வரும். அதை வந்துட்டு வீடியோவாக அவர் போடுவார். பட் இப்போல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வீடியோ வேற அந்த டெலிட் வீடியோவே காணும் இந்த இடத்துல. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நான் எடிட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எடிட் பண்ணுவேன்ல, அப்போ உங்களுக்கு இங்கே சைடில் கொடுக்குறேன். சரி ஓகேங்க. அதாவது நம்ம வந்துட்டு முதல்ல நம்ம அந்த கார்ப்பரேட் இதுக்குள்ளெல்லாம் வந்துடலாங்களா. ஒரு கார்ப்பரேட் அப்படின்றது வரும்பொழுது அந்த ஒரு வீடியோக்கான பாதிப்பு அப்படின்றத கொடுக்கும். கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்தாலும் அந்த வீடியோக்கான பாதிப்பு, அந்த வீடியோவை எடுத்துட்டா இது வந்துட்டு டோட்டலாக ரெக்கவரி ஆகிடும், அவ்வளோதான், ஐம் சாரி, ஸோ அந்த வீடியோ தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கார்ப்பரேட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சின்ன கிளிப்பை நாங்கள் வந்து மூவ் பண்ணிடலாம், இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் வேற ஒரு மியூசிக் அப்படின்றது போடலாம். கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் அப்படின்றது அந்த வீடியோவே தூக்க, அந்த வீடியோக்கு உனக்கு 10 பைசா வரக்கூடாது அப்படின்ற ஒரு காண்டில் கூட பண்ணுவாங்க. அது காண்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க உருவாக்கின ஒரு வீடியோ, அதை வந்துட்டு மற்றவங்க பயன்படுத்துறாங்கன்னா கோவம் வரும் இல்லைங்களா. மைக் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது யூடியூப்க்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. இப்ப நம்ம நாட்டில் வாழ்றதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா. இதை நீ பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அப்படி பண்ணினா உனக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அதே போலதான் நம்ம நாடும் கிடையாது, எல்லா நாட்டிலுமே அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது இருக்கும். அதே போலதான் இதுவும். இது 3மே வந்துட்டு இது தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறு. இது ஓகே, இது தெரியாம எங்கேயோ கிளிப் எங்கேயோ வந்துருச்சுன்னா அந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எப்படின்னா, அது இதை சரி பண்ற வரைக்கும் நமக்கு பணம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா. பட் இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு பணம் வராது. நம்ம வந்து 90 days அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க, பணம் வராது 90 நாளைக்கு. அப்போ 90 நாள்ல இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் சான்சஸ் இருக்கு உங்களுக்கு, இப்பயும் இதுலயும் சான்சஸ் இருக்கு. ஆனா எடுத்த உடனே இது நம்ம ஏதோ வேற ஒருத்தவங்களுடைய எடுத்து போட்டா அது ஒரு தப்பான விஷயம், சரி ஓகே. ஆனா நம்ம போடுற கண்டென்ட்ல நீ லோ வேல்யூ கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ நம்ம இந்த இடத்துலதான் மிகப்பெரிய ஒரு கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். ஸோ கவலைப்படாதீங்க. இப்ப நானும் பெருசா இதெல்லாம் வருத்தப்பட போறது கிடையாது, ஏன்னா இதை நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான், எனக்கு தெரியும். எப்ப இவங்க அந்த லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்றத அந்த அப்டேட்டிங்ல கொண்டு வந்தாங்களோ அப்பயே நான் யோசிச்சேன், என்னைக்காவது ஒரு நாள் இது வேலை பார்க்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் என்னுடைய புரிதல் என்னன்னா, நான் ஒன்றும் வந்துட்டு வெறும் ஒரே பிக்சரை வச்சு நான் எதுவுமே பேசாம ஒரே வீடியோவை பல தடவை போடல, அப்படி கிடையாது இல்ல, அந்த மாதிரி நான் போடல.
அப்போ எனக்கு அது பிரச்சனை வராது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனால் இப்போதான் சொல்கிறேன், நான் இதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிறேன். நான் ஏஐ பயன்படுத்தாதீங்க, ஸோ வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு வீடியோ போடாதீங்க அப்படின்றது. சிலர்லாம் லைவுக்கு வெறும் ரோட்டை மட்டுமே காமிக்கலாமா, இல்லை லைவ்ல வெறும் பிக்சரை மட்டுமே வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் வரும். எனக்கு இதான் வந்துச்சு, அதில் தான் வந்துச்சு, அந்த சேனல் தான் எனக்கு வந்துருக்குது. இப்படிலாம் வரும். ஆனால் ஒரு நாள் வந்துட்டு அப்படியே தொடச்சி தூக்கி போட்டுருவாங்க. டிஷ்யூ பேப்பர் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம தொடச்சி தூக்கி போட்டுறோம், அந்த மாதிரி வந்துட்டு போட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நாளைக்கு வந்துட்டு சின்ன ஒரு ஆட்டம் கண்டாலும் நிலநடுக்கம் வந்தாலும் உங்களுடைய பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அஸ்திவாரம் சும்மா ரொம்ப டம்மியாக போட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாதாரண மலைக்கு கூட உள் வாங்கிடுவாது, ஊறி உள்ள வாங்கிக்குவாது. இந்த மாதிரி கூட நிறைய இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல இப்போ நான் சொல்றது கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வேற ஒரு சில கமாண்ட் வேற வருது, நல்லா கோவம். அதாவது நீ வந்துட்டு டெக்னாலஜிக்கு எதிரானவ அப்படின்ற மாதிரி. நான் டெக்னாலஜி எதிரானவனா? இப்போ இந்த மைக்கெல்லாம் என்னது இது டெக்னாலஜி இல்லாமல்? இந்த டேபு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்னது டெக்னாலஜி தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருக்கேன், ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே அனுபவத்தில் உருவானது மட்டும்தான் என்னுடைய சேனல் அப்படின்றது. ஆல்ரெடி இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அடுத்து நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அதை ரெக்கவரி ப்ராசஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை சொல்றேன். ஸோ என்னன்னா என்னுடைய அனுபவம், இப்போ நான் என்ன பண்ண ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிப்பேன். இப்போ ரொம்ப சிம்பிள், என்னன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது, புது சட்டத்திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்றது. நிறைய நியூஸ்ல என்ன சொல்றாங்க, அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு விஷயம் அவங்கவுங்க வாய்க்கு வந்த பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க. நமக்கு இதை பார்க்கக்குள்ள தெரியுது, இல்லை ஆஃபீஸில் வரக்குள்ள அங்கே ஆஃபீஸில் அவங்கவுங்க விஷயத்துக்கு சொல்றாங்க அப்படின்றது தெரியுது. பட் ப்ராக்டிக்கலா உண்மையாலுமே ஆர்பிஐ அவங்களோட அஃபிஷியல் தளத்தில் என்ன சொன்னாங்க, இதை போய் தேடி பார்க்கணும். அங்கே வந்துட்டு பெரிய பெரிய பேராகிராஃப் அப்படியே பெருசாக வந்துட்டு போட்டிருப்பாங்க இவ்வளோ நீளத்துக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அப்போ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் என்ன இருக்கு, ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னால் அதில் கேட்டுக்கிட்டு தான் நான் பண்ணுவேன். அதை ரீகன்ஃபர்மேஷன் நான் படிச்சிருவேன், படித்த பிறகு எனக்கு புரிதல் ஒன்று கொண்டு வந்துடுவேன், அந்த புரிதல் கொண்டு வந்த பிறகு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுவேன். இல்லைன்னா கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு மூச்சு வந்துட்டு அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளோவாக எந்த இடத்துலையுமே கட்டு விடாமல் உங்களுக்கு ஃப்ளோவாக இப்படிலாம் பேச முடியாது. ஸோ அங்கங்கே நான் வந்துட்டு மூச்சு மட்டும் தான் விட்டுப்பினே தவிர அந்த கட்டு வராது. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் டெக்னாலஜிக்கு எதிரானவன் கிடையாது. இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னா யார் உங்களுக்கு வருவா? இன்னைக்கு சொல்றவன் கமெண்ட் பண்றவன் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக 1000 சொல்லலாம். ஒரு சில சேனல்லாம் வந்துட்டு 2 மில்லியன் வச்சிருக்கிறாரு அவரு. அதிகமா ஒரு கிளிக்ல வீடியோ போடுங்க, ஒரு கிளிக்ல காப்பி பண்ணி வீடியோ போடுங்க, ஒரு கிளிக்ல நீங்க பணம் சம்பாதிக்கலாம், நீங்க எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, முகம் காட்டணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். இதை நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். நான் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு செம்ம வருமானம் அப்படின்றது வரும். யூடியூப்ல நீங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். பாருங்க, ஆதாரம் பாருங்க, இந்த சேனல் இவ்வளோ, இந்த சேனல் இவ்வளோ, இந்த சேனல் இவ்வளோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப் அப்படின்றது இன்னைக்கு நீங்க போடக்கூடிய வீடியோவில் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா, ஓகேப்பா பர்மனண்டா இந்த வீடியோக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, அவ்வளோதான், ஒரு முறை அதை செக் பண்ணி உள்ள அனுப்பிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரு ஸ்கூல் மாதிரி தான் யூடியூப் அப்படின்றது. கேட்டு வாசல்ல வீடியோ நீங்க அப்லோட் பண்றீங்க, அங்க செக்யூரிட்டி நிக்கிறாரு, நீங்க கேட்டு வாசலுக்குள்ள வரீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்டு வாசலுக்குள்ள வரீங்க, அப்ப செக்யூரிட்டி அங்கிருந்து உங்களே செக் பண்றாரு, என்ன எடுத்துட்டு போற, ஐடி கார்டு போட்டிருக்கியா, எல்லாம் போட்டிருக்கியா, போ அப்படின்றாரு. அப்போ ஸ்கூலுக்குள்ள சுத்தி சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கும். அதுதான் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் அல்கரிதம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு அல்கரிதம் கவனிச்சுட்டு இருக்கும், அல்கரிதத்தை நீங்க வந்துட்டு அப்படி இப்படின்னு சுத்தி கித்தி படிக்கிற மாதிரி பாவலா காட்டி ஏமாத்திடலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய டீச்சர் தான் வந்துட்டு இங்க வியூவர்ஸ். அவங்க பார்த்து என்ன பண்றாங்க, இங்க பாரு இந்த மாதிரிலாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தட்டுறாங்க பிரின்சிபலுக்கு. பிரின்சிபல் யாரு, யூடியூப். இவன் வெளியில வரக்குள்ளே பண்ணியிருக்கான், அந்த பயபுல வந்து சரியா வந்து அவன் செக் பண்ண முட்டுருக்குது, இவன் பாருங்க போன் நோண்டிட்டு இருக்கான், ஸ்கூலுக்குள்ள எடுத்து வந்து போன் நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த வீடியோல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எவனா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் போட்டு விட்டானா வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்துட்டு டீச்சர் அழகா கூட்டு போய் பிரின்சிபல்கிட்ட நிறுத்தா, பிரின்சிபல் ஒழுங்கா போய் உங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்து துரத்தி விட்டுருவாரு. ஸோ இந்த கான்செப்ட் தான் யூடியூப்ல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அப்லோட் பண்ணிட்டா ஓகேப்பா ஐம் சேஃப் அப்படின்றது கிடையாது. என்னைக்கு வேணா என்ன வேணா நடக்கும். அதுக்காக தான் நீங்க ஃபினான்ஷியல் தொடர்பானதுன்னா டிஸ்க்ளைமர் போடணும், என்னுடைய அனுபவம் அப்படின்றத சேர்த்துக்கணும், ஒரு அஃபிஷியல் அப்படின்றதுனா அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றத ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான். சரி, ஓகே. இப்போ அடுத்த கட்ட ரெக்கவரி ப்ராசஸ் என்ன? ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்றது 1000+ அப்படின்றதுல எதெல்லாம் கூகுள்ல இருந்து எடுத்த இமேஜில் வச்சு நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கணும்,
அந்த ஒரு கண்டென்ட் எல்லாத்தையுமே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ரைவேட்ல போட போறேன். நீங்க டெலீட் பண்றதுக்கும் ப்ரைவேட்ல போடுறதுக்கும் அப்படின்றது நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. டெலீட் பண்ணா அது டோட்டலா எந்த வித பிரயோஜனமும் இல்லாம போயிடும். பட் ப்ரைவேட்ல போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அதே கண்டென்ட்டை ரிப்பீட்டடா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்க ரீ அப்லோட் அப்படின்றது பண்ணலாம். அங்கிருந்து காப்பி டவுன்லோட் பண்ணிலாம் கிடையாது. அந்த தப்பு மறுபடியும் பண்ணி மாட்டிக்காதீங்க நீங்க. அப்படி கிடையாது. அந்த ஐடியாவை எடுத்துப்பேன். இப்ப வந்துட்டு ஆன்மீக ரீதியா வந்துட்டு இந்த கோவிலுக்கு போனா இவ்வளவு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்றதுனா அதை நான் எடுத்து அந்த கோவிலுக்கு போய் அங்கிருந்து வீடியோ போடுவேன். அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்குது, அப்ப அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த வீடியோ அப்படின்றது வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஸோ அதுக்காக அதை இங்க நிற்கும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதை வந்துட்டு பிரைவேட்ல போட்டுட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்றத சொல்றேன். ஸோ இங்க வந்து பிரைவேட்ல போட்டுட்டீங்க அப்படின்றதும் இந்த ஸ்கூலுக்கு போறதும் கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா அந்த பையன் எதுல மாட்டினா, மொபைலை வந்துட்டு எடுத்து நோண்டுல தானே மாட்டினா. இப்ப பிரைவேட் அப்படின்னா அந்த மொபைல் அவன் பேக்குக்குள்ள தான் இருக்கும். அவன் எடுக்கவே மாட்டான். பேக்குக்குள்ளேயோ பாக்கெட்டுக்குள்ளேயோ எங்கேயாவது மறைச்சே வச்சுட்டு இருப்பான். அவன் எடுக்கவும் மாட்டான், மாட்டவும் மாட்டான். அதனால யூடியூப் மானிட்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போகும்பொழுது அது எதை பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது முழுக்க முழுக்க வந்துட்டு இதை மட்டும்தான் பார்க்கும். விசிபிலிட்டி என்ன இருக்கு, மக்களுக்கு அது எப்படி இருக்கு, பிரயோஜனமா இருக்கா, தேவையா இருக்கா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கும். இப்ப யூடியூப் சொல்றது அதான். ஏன்பா அவன் கஷ்டப்பட்டு வெளியில போயெல்லாம் வீடியோ எடுக்கிறான், நீ வெறும் போட்டோவை மட்டுமே வச்சு வீடியோ போட்டுக்கிறதா என்ன அர்த்தம் அது? அதாவது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்கூலு இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் யூடியூப் எதிர்பார்க்குது. இப்போ அந்த செக்யூரிட்டி சொன்ன பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டின்ற நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்றது. இப்போ நான் இங்கிருந்து பேசுறேன், அதெல்லாம் தேவை கிடையாது. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல மட்டும் அந்த செக்யூரிட்டின்னு சொல்றேன்னா, அப்போ அந்த செக்யூரிட்டி அந்த பையன் செக்கிங் அதுக்கான போட்டோ வரணும். அது அப்படியே நிற்கக்கூடாது. ஸ்லைடா ஜூம் ஆகணும், ஜூம் இன் ஆகணும், ஜூம் அவுட் ஆகணும், மேலே போகணும், கீழே வரணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் அப்படின்றது அந்த போட்டோவில் இருக்கணும். அப்போ அந்த பையன் வந்துட்டு உள்ள வரான். அப்போ அந்த போர்ட்டிகோவில் நடந்து வர்றதுக்கான ஒரு விஷுவல் போட்டோ அது வந்துட்டு மேலே ஆகணும், கீழே ஆகணும், ஜூம் ஆகணும். அது ஒன்று. அடுத்தது வந்துட்டு அந்த பையன் ஸ்கூலுக்குள்ள வந்து வாசப்படிக்குள்ள போயிட்டு டீச்சர் உள்ள வரலாமா அப்படிங்கிறான். அப்போ பேக்ரவுண்ட் வந்து இந்த டீச்சரு அந்த ஒரு பையன். அப்போ அந்த வார்த்தைக்கு தகுந்தாற் போல அங்கே பிக்சர் அப்படின்றது இருக்கணும். அப்போ அந்த பையன் என்ன பண்றான், உள்ள போறான், உள்ள போய் உட்காந்துட்டான். இப்போ அந்த டீச்சர் வந்து அவன் செல்லுன்றதை பாக்குறாங்க. இப்போ டீச்சர் பாக்குறது ஒரு கேமரா, அந்த பையன் அந்த செல்லு இப்படி கேமரா வச்சு அந்த பையன் செல்லுன்றது வந்து இப்படி போட்டோ அது அப்படியே ஜூம் ஆகி அந்த பையன் போட்டோ விட்டுறது செல்லுல இருந்து அப்படியே ஜூம் ஆகி டீச்சர் கிட்ட வருது. டீச்சர் அட்டப்பாவி அப்படின்ற மாதிரி டீச்சர் பாக்குது. அதாவது நீங்க பேசக்கூடிய விஷயத்துக்கான பிக்சர் விசிபிலிட்டியை காட்டணும் அப்படின்னு வந்துட்டு யூடியூப்ல சொல்றாங்க. எடிட் பண்றதே இவ்வளவு வேலை, அதுக்கு ஏஐ இருக்குல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் லோ வேல்யூவா தான் பாக்குறாங்க. லோ வேல்யூ கண்டென்ட்டை தான் பாக்குறான். அந்த தப்பையும் பண்ணிவிடாதீங்க. இப்போ அடுத்த கட்டம் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு வழிபாடு செய்யறதை பத்தி போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பரிகாரம் செய்யறாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வாசல்ல வந்து எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணி வைக்கிறாங்க. இதை வந்துட்டு என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெறும் எலுமிச்சப்பழம் மட்டும் வச்சு காட்டாம அதை கட் பண்ணி சகப்புக்கு மஞ்சள் தடவி அதை எடுத்துட்டு போய் நீங்க வாசல்ல வைக்கிற மாதிரி, அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது செய்முறை அப்படின்றது. ஒரு சமையல்ன்றது ஒரு போட்டோவை மட்டும் வச்சுட்டு பாருங்க ஃப்ரைட் ரைஸ் இதுல அதை போடுங்க இதை போடுங்கன்னா என்ன நடக்கும், அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறாங்க அவங்க. அதனால சமைக்கிறியா சமைச்சிட்டு போ, சமையலை போடு, எல்லாம் பண்ணு. நீ வந்து வடசட்டியை வை, அடுப்பை பற்ற வை, அதுக்கப்புறம் எண்ணெயை ஊத்து, கடுகை போடு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடு, இந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் அது. சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு வெறும் இதை மட்டும் வச்சு ஓட்டினீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னைக்கு நல்லா இருக்கும், அது கவனிச்சுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். யாராவன் நம்ம பால் பாண்டியா புரிய அவனை கூட்டுவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூட்டிட்டு வந்து தலைமையிலே தட்டு ஓ உனக்கு இனிமேல் வேலை கிடையாது போடு அப்படின்ற மாதிரி. ஸோ துவண்டு போகாதீங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்ததுன்னா பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணுங்க. ரெக்கவரி பண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்க்கான டைம் மறுபடியும். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் அது என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம எப்ப வேணா ஆபத்து வரும்னு நினைச்சு நீங்க வீடியோ போட்டுக்கலாம். பட் இப்போ எப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் போயிட்டு இருக்க பாதை சரியான ஒரு பாதை அப்படின்றது. நான் கரெக்டாக தான் வீடியோ போடுறேன், கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு வேகத்தடை மாதிரி அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி பொறுமையா போங்க. அப்படின்னா இன்னும் நிறைய வேகத்தடை இருக்கு. அப்போ நம்ம இன்னும் நல்லா யூடியூப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ சொல்றத வந்துட்டு நான் அனுபவபூர்வமா சொல்றேன். நான் அவ்வளவுதான். என் அனுபவம் அப்படின்றது ஒரு 8 இயர் அப்படின்றது இருக்கு. ஒரு 25+ சேனல், 26+ சேனல் அப்படின்றது கைவசம் இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி 6 வச்சு 6 இருந்தது, இப்போ 5 மாறி. அது இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்குள்ள அதையும் வந்துட்டு எல்லாம் கொண்டு கூட்டிட்டு வந்துருவேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. இது எதுவுமே நெவர் ஸ்டாப்.
ஸோ நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்களும் அதையே நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எது எதெல்லாம் லோ வேல்யூ, எது எதெல்லாம் கூகுள்லேருந்து நீங்கள் பிக்சரை டவுன்லோட் பண்ணி இல்லை ஏஐ மூலியமாக பிக்சரை வச்சு பேக்ரவுண்டில் வாய்ஸை வச்சு மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. உங்கள் வாய்ஸில் நீங்கள் வந்துட்டு ஏஐ பிக்சரை வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலில் பையன் போகிறான், டீச்சரை பார்க்குறான், செல்லுன்றத அந்த மாதிரினா ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் இவனுங்க அதுக்கு ஒரு இழுத்து கொண்டு வருவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்றைக்குமே தலைவலி அப்படின்றது வந்துட்டு கிடையாது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பயனுள்ள கண்டென்ட் மக்களுக்கு தேவையானதை போடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை போடுங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் வந்துட்டு அவங்க இதுலேருந்து போட்டிருந்தாங்க. எங்க வந்துட்டு காட்டில் வந்துட்டு பலாப்பழம் இருக்கிற வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், பலாப்பழம் ஜூம் அப்படியே ஜூம் அவுட், அவ்வளோதான். பேக்ரவுண்ட் வாய்ஸே கிடையாது, குறி கத்தின்னு இருக்குது. அதெல்லாம் கூட லோ வேல்யூ கண்டென்ட் எடுத்துப்பாங்க. இங்கே பாருங்க, எங்கள் தோட்டத்தில் பலாப்பழம் வந்துருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க இந்த பலாப்பழம். இப்போ பாருங்க மரம் எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு விதையை போட்டது தாங்க, சின்ன ஒரு பலாப்பழ விதையில இருந்து போட்டு இவ்வளோ பெரிய மரமாக வந்துட்டு இருக்குது. இப்போ அது நிறைய பலாப்பழம் கொடுக்குது. இதுதான் யூடியூப் கேட்குது. இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு கட்டு விடாமலே பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றது, ஏன்னா இதெல்லாம் என் அனுபவம், அதனால தான் அனுபவத்தில் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறேன் நான். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.